ஹலோ மை டியர் வாரியர்ஸ், மை டியர் சோல்ஜர்ஸ், நம்மளோட தீ மின்னல் பசங்களா, என்னப்பா எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? செம்மையாக வேறு லெவலில் லாஸ்ட் 2 நாள் நம்ம தமிழன் சார் வச்சு செஞ்சுருக்காரு. இன்றைக்கும் சூப்பராக தமிழ் எக்ஸாமுக்கு தமிழை வச்சு செய்ய போகிறாரு, சூப்பரான ப்ரிப்பரேஷனோட. இது இருந்தாலும் என்னால் ஒவ்வொரு தடவையும் சார் கொடுத்த பிடிஎஃப் எல்லாம் நிறைய ஃபோனில் வந்துருச்சு சார், எந்த பிடிஎஃப் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியலை. ஏதாவது ஒரு பிடிஎஃப் இருந்தால் போதும் சார், நான் படிச்சிடுறேன் சார். நான் இது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை சார். நான் 2 நாள் தமிழன் சார் நடத்தின வீடியோஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள் பிடிஎஃப் இதெல்லாம் நான் டவுன்லோடும் பண்ணலை சார். நான் இன்றைக்கி தான் படிக்க போகிறேன். நான் இப்போ ஆரம்பித்து எப்படியாவது படிச்சிடுறேன் சார். எனக்கு அந்த ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நீங்கள்லாம் சொல்கிறத கேட்டு இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போவாவது நான் படிக்கணும், எனக்கு அந்த ஒரு பயம் வந்துருச்சு சார். நான் கண்டிப்பாக படிச்சிருவேன், எனக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் கொடுங்க, அந்த பிடிஎஃப்பில் இருக்க எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? அந்த மாதிரியான ஸ்டேட்டில் அந்த மாதிரி கண்டிஷனில் யாராவது இருந்தீங்கன்னா பசங்களா, இதுக்கு அடுத்து ஒரு சான்ஸ் கிடையாது, சரியா? இதுக்கு அடுத்து தேர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ். இது ஒரு வழி பாதை, திரும்பி போகிறதுக்கு வழியே கிடையாது. நம்ம என்ன பழமொழின்னு சொல்லலாம், கழுத்து வரைக்கும் வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போது சுதாரிச்சுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போவாவது சுதாரிச்சுக்கோ. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த டாப் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப், ரைட்டா? உன்னோட சிறுவினா குருவினா பகுபத உறுப்பிலக்கணம் என்னென்னலாம் வேணுமோ, தமிழன் சார் என்னென்னலாம் நடத்தினாரோ அது எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக உனக்காக கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பிடிஎஃப் உன் கையில் இருந்துச்சுன்னா உன்னோட ஸ்கோர் 95+ கட்டாயம். இதில் இருந்து நாளைக்கு நீ எக்கச்சக்கமான கொஷின் எதிர்பார்க்கலாம். இதில் இருந்து தான்ப்பா வரப்போகுது. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அவுட்டுன்னே வச்சுக்கோ, இதிலேருந்து தான் வரப்போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பிடிஎஃபை மிஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி பிடிஎஃபை மிஸ் பண்ணலாமா? இதுலேருந்து தான் வரப்போகுது நாளைக்கு பப்ளிக்கில். ஸோ இது என்ன பண்ண போகிற, டவுன்லோட் பண்ணுற இப்போவே படிக்க ஆரம்பி. இப்போயாவது படிக்க ஆரம்பி. இப்போ படித்தா கூட கண்டிப்பாக நீ நினச்சதை விட அதிகமான ஸ்கோர் வாங்க முடியும். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், இப்போவாவது எங்கள் கூட சேர்ந்து படின்னு. இதுக்கு அடுத்து சொல்கிறதுக்கு டைம் இல்லைடா. நாளைக்கு இதே நேரத்தில் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க பசங்களா. வேண்டாம், இப்போவாவது ஆரம்பிச்சிடலாம். இப்போவாவது இல்லை, இப்போ ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் நான் ஆரம்பிக்கிறேன், வெறித்தனமாக படிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன், உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். இனிமே உன்னால் முடியும்னு நீ நம்பி படிங்க. களத்தில் இறங்க, அச்சு தூள் கலப்பலாம். டாடா, பை பாய்.